சிறகடிக்க ஆசை சீரியல்ல அண்ணாமலைக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே இவ தான். இவ வந்ததுலேருந்தே இந்த வீட்டுக்கு தரித்திரம் பிடிச்சிடுச்சு அப்படின்னு விஜயா வாய்க்கு வந்தது எல்லாமே மீனாவ பார்த்து திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, மீனாவால அங்க அதுக்கு மேல இருக்க முடியல. இவங்க திட்டெல்லாம் கேட்டுட்டு மீனா அங்கிருந்து உடனே கிளம்பிடுறாங்க. ஆனா மீனா வெளியில போறத யாருமே கவனிக்கவே இல்ல. கொஞ்ச நேரத்துல அண்ணாமலையும் கண்ண முழிச்சர்றாப்ல. அதே டைம்ல இந்த பக்கம் சிந்தாமணி ரோகிணி கிட்ட நான் தான் இப்படி பண்ணுனேன். பெருசாலாம் இல்ல. லைட்டா கை கால்ல அடிபடுற மாதிரி தான் பண்ணுனேன். அப்பனா தானே முத்துவும், மீனாவையும் இந்த விஜயா வீட்ட விட்டு வெளியில அனுப்புவாங்க. அதுக்காக தான் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணியும் விஜயா கிட்ட ஏதோ நல்லவங்க மாதிரி அப்படியே விசாரிக்கிறாங்களாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அண்ணாமலைய போயிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா, "நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு ஆறுதலா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, அப்பதான் ஸ்ருதி கவனிக்கிறாங்க, "மீனாவையே காணுமே" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே தேடி பார்க்குறாங்க. மீனா எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைம்ல நம்ம மீனா எங்க போவாங்க? அவங்க அம்மா வீட்டுக்கு தானே. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நடந்தது எல்லாமே சொல்லி, "இதுக்கப்புறம் நான் அங்க போக மாட்டேன். மாமாவுக்கு என்னால உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.